அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறது உடலுக்கு அதிகமாக ஜீரணத்தை கொடுக்கக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது ரசம் சாப்பிட்றது. ஸோ அந்த ரசத்தில் இன்றைக்கி மிளகு ரசம் காரசாரமாக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முதல்ல பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துட்டுருக்கும். மிளகு ரசம்ன்றது எல்லார் வீட்லேயும் நார்மலாக வைக்கக்கூடியது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸுக்கு புளியை எடுத்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை ரொம்ப பிசையக்கூடாது. மெயினாக புளியை ரொம்ப நிறைய சக்கை கடைசி தண்ணி வரைக்கும் பிழியாமல் மேலாப்பில் பிழிஞ்சு அப்படி எடுக்கணும். அப்போ தான் புளி கடுத்து போகாமல் ரசம் நல்ல ருசியாக இருக்கும். அதனால் இப்போ 2 தண்ணி மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப கசக்கி ஃபுல்லாக பிசைஞ்சு எடுக்காமல் பாருங்கள், அப்படி ஜஸ்ட்டு மேலாப்பில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை வடிகட்டி நம்ம தனியாக வச்சிடலாம். ரசம் நல்ல ருசியாக இருக்கணும்னா ரொம்ப பிசைஞ்சு கடைசி வரைக்கும் சாறு எடுக்காமல் கரெக்டாக 2 தண்ணியில் நீங்கள் எடுங்க. அந்த ரசம் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம சுட்டு போட போகிறோம். இப்படி தக்காளியை நம்ம சுட்டு சாதாரணமாக பிசைஞ்சு போடுறதை விட அடுப்பில் கொஞ்சம் தணலில் காமிச்சிட்டு அதில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாரும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது இந்த மிளகு ரசத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய எல்லா ரசத்துக்குமே தக்காளியையும் காஞ்ச வத்தலையும் இப்படி சுட்டு போட்டிங்கன்னா அது ரசத்துக்கே ஒரு தனி ருசி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் சமையல் சூப்பராக நீங்களும் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சுட்டு வச்சுட்டு இப்போ அந்த தக்காளியை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக வரும். கையை வச்சு பிசைஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ மிளகும் சீரகத்தையும் நம்ம உரலில் தட்டுவோம். ஒன்று அம்மியில் அல்லது உரலில் தட்டுங்க. அதுதான் நமக்கு மிக்சியை விட இதில் பட்டும் படாமலும் நல்லாயிருக்கும். இப்போ சுட்டு வச்ச காஞ்ச வத்தலையும் இதோட உங்கள் கார தேவைக்கு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் இதோட பிச்சு போட்டு நல்லா இடிச்சிடுங்க. இப்போ மிளகு, சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, அதோட ஒரு சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, எல்லாத்துக்குமே தோல் எடுக்கலை, ஏன்னா அதுவும் ஒரு தனி ருசி கொடுக்கும். எல்லாத்தையுமே நல்லா தட்டிடுங்க, கொரகொரப்பாக இருக்கட்டும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த புளி கரைசலில் ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. கடைசியாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு. கொத்தமல்லி இலையோட அந்த காம்புகளை இதோட நம்ம சேர்த்துடலாம். இதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கக்கூடிய சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிங்க. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்த அளவுக்கு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் நம்ம சக்கையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ரசத்தில் உள்ள கோருன்னு சொல்லுவாங்க, இது அந்த மேலே உள்ளதை அதுலேருந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்குனீங்கன்னா, அடுப்பை சிம்மிலேயே இருக்கட்டும். அந்த சக்கையை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே வதக்கிட்டு மீதி இருக்கிற அப்படியே ரசக்கலவையை இதில் ஊற்றிடுங்க. தண்ணி வேணும்னா உங்களுக்கு புளிப்போட சுவையை பார்த்துட்டு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ரசம் வைக்கிறது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே கொஞ்சம் பபுள்ஸ் வரட்டும், அதிகமாக ரசம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், சுற்றி வர லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போடுங்க. இந்த மாதிரி பிச்சு போடும்போது அதில் உள்ள மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா பக்கமும் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.